இதில் வந்துட்டு டைப்ஸ் ஓடுதுங்க. இருங்க பீஸை காட்டுறேன். இந்த டைப்ஸ் ஓடிட்டுருக்குதுங்க. அது வந்துட்டு சுத்தமாக அடிக்க முடியல. காலையிலேருந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கட்டும் கூட நான் அடிக்கலை. இங்கே பாருங்களேன், நான் மட்டும் இல்லைங்க, யாருமே அடிக்கலை. பாருங்க, பேப்பர் ஃபுல்லாக ஒன்று கூட இன்னும் அடிக்காமல் உட்காந்துட்ருக்கேன். யான் மட்டும் இல்லைங்க, யாருமே அடிக்கலை. திருப்பூர் தர்ணியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க அழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அழுவேன். அப்பப்போ கஷ்டம் வந்தால் அழுவேன். மனசில் என்ன நினைக்கிறதோ சொல்லிட்டு நான் அழுகாமையெல்லாம் இருக்க மாட்டேன். இப்போ என்னென்னா, வேலையே ஆகலைங்க. ஒரு 100 ரூபாய்க்கும் கூட வேலை செய்யலை இன்றைக்கி. காலையில் வந்து 9 மணிக்கு வந்தது, இப்போ வரைக்கும் வேலை செய்யவே இல்லை. யாருமே தைக்கலை. ஏன்னா பீஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா ஜாயிண்ட்டும் வேறு மேட்ச் ஆக மாட்டேங்குது. எல்லாம் குறுன்னு பார்க்குறாங்க. நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் என்ன பேசணுன்னே தெரிலிங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எல்லாம் அன்னதானத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் கம்பெனியே வெறிச்சோடி கிடக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, கம்பெனியே வெறிச்சோடி இருக்குது. ஒருத்தரி காணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லை இன்றைக்கி. வெள்ளிக்கிழமை பத்தாவதுக்கு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. கோயில் அன்னதானம் போடுறாங்க. நானும் போகலான்னு தான் பார்த்தேன், பட் நான் போகலை. சாமியாவது கும்பிட்டுருக்கலாம். அன்னதானத்துக்கு போயினாலும் சாமியாவது கும்பிட்டு வந்திருக்கலாம். என் மனசாவது நிம்மதியாக இருந்திருக்கும். விட்டுட்டு போன அவங்களுக்கே வாழ்க்கை கிடைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏமாந்துட்டு போகுது. வலிக்குதுங்க, ஆனாலும் ஒரு செகண்ட் வலிக்குது. பட் நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு லாஜிக் இருக்குது. அவங்களே ஃபீல் பண்ணாத போது நம்ம ஏன் ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்? அடுத்தமோ பார்க்கணும். கொஞ்ச நாளுங்க எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குதுங்க. என்னென்னா, என் லைஃப்குள்ளே யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்போ வந்துட்டு இருக்கிறது இருந்துருவேன். அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் வெளி தோற்றத்துக்கு அது தெரியாது. ஆனால் மறக்கணும்னு நினச்சிட்டுனா மறந்துடுவேன் டோட்டலாக. சில விஷயம் யோசிக்கும்போது நம்ம அன்பு வச்சவங்க வந்துட்டு நம்ம அன்புக்கு ஒருத்தங்க தகுதி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஒதுங்கிடணும். ஸோ அப்படி தான் ஒதுங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னா, என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், நல்லா கரெக்டாக செட்டில் ஆகணும். ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் எங்கே கிளவியானதுக்கப்புறம் தான் வைப்போம் போல். கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே இருக்க முடியலைங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வேலைக்கு போகிறேன் போய்கிட்டே இருக்கிறேன். இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் கை கொடுக்குச்சு. சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒத்தாளாக போயிட்டு ஒத்தாளாக வர முடியல. சீக்கிரம் நானும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருப்பேன். எனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் தனியாக இருக்கிறவங்கிறத தாண்டி என்ன பிளர் அடிக்குது. என் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணுங்க. என் பொண்ணை வந்துட்டு நல்லா சீக்கிரம் கொஞ்சம் நல்லா படிக்க வச்சா தான் என் பொண்ணு நாளைக்கு அவங்களுக்கான இது வரும். சொந்த வீடு ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல வந்துட்டு எனக்கான மரியாதை கிடைக்கல. என்னோடய பாத்திரம் ஏன் இது அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா. அதனால தான் ஒரு சொந்த வீடு வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கு அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வீடியோ பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாள் பொழப்பு போச்சு. தைக்க முடியலைங்க பீஸ். இது ஃபுல்லாக ரீஒர்க்கு. இங்கே பாருங்கள், இது அங்கே இருக்கிற பீஸு நான் மட்டும் இல்லை, நாங்கள் தைச்ச எல்லாமே பீஸ் வந்துட்டு செட் ஆகலை. காலையிலேருந்து நான் தான் ஒரு கட்டு முடிக்க போகிறேன். ஸோ தைக்க முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தைக்கவே முடியல.